தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர், June 1986 to May 1988, latter part. 5 seconds left. Start. சென்னை மாநகராட்சியின் தனி அதிகாரிக்கு குமரப்பன் நகர் 3வது தெருவில் வசிக்கும் கோபாலன் எழுதிய 12 செப்டம்பர் 1980 தேதியிட்ட கடிதம். ஐயா, நான் வாழும் பகுதி முன்னர் பேரூராட்சி பகுதியாக இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்புதான் சென்னை மாநகராட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டது. மாநகராட்சியின் பழைய எல்லையை ஒட்டியே இந்த குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. அண்மையில் எங்கள் குடியிருப்பை அடுத்துள்ள பகுதிகளில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இது வரவேற்கத்தக்கதாக இருந்தபோதிலும் இதன் காரணமாக மற்றொரு பிரச்சனை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த நடைபாதைகளில் முன்பு சில சிறு வியாபாரிகள் சிறிய கடைகளை அமைத்துக்கொண்டு காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை விற்று வந்தனர். அவர்களுடைய கடைகள் அகற்றப்பட்ட பின்னர் அவர்கள் எங்கள் பகுதிக்கு வந்து தெருவோரங்களில் வியாபாரம் செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். எங்கள் பகுதியில் உள்ள வீதிகள் ஏற்கனவே குறுகலாக இருப்பதால் இந்த தெருவோர கடைகள் இடைஞ்சலை ஏற்படுத்தும். எனவே வியாபாரிகளுக்கு இங்கு ஓர் அங்காடி அமைக்க கருணையோடு பரிசீலிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள. நவம்பர் 1986. சென்னை சாமிநாதன் கூட்டமைப்பின் மேலாளர், மதுரை பெரிய தெரு, திரு கணபதி அவர்களுக்கு எழுதிய கடிதம். அன்புடையர், வணக்கம். எங்கள் தயாரிப்பான மாருதி தையல் இயந்திரங்கள் பற்றி தங்களின் 17/10/1985 நாளிட்ட கடிதம் வரப்பெற்றோம். மிக்க நன்றி. இந்த தையல் இயந்திரங்கள் மேற்கு ஜெர்மனி நாட்டிலுள்ள ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தாரின் ஒத்துழைப்புடனும் தொழில்நுட்ப உதவியுடனும் தயாரிக்கப்படுகின்றன. 6 ஆண்டுகள் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இயக்குவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கக்கூடிய வகையிலும் மிக அழுத்தமான தையல் திறன் கொண்டுள்ளதாகவும் இவை தயாரிக்கப்பட்டுள்ளன. விற்பனையுடன் எங்கள் கடமை முடிந்து விட்டதென நாங்கள் கருதாமல், விற்பனைக்கு பிறகும் உபயோகிப்போரின் நலனை கருத்தில் கொண்டு விற்கப்பட்ட இயந்திரங்களின் பராமரிப்பில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறோம். தாங்கள் மதுரை விற்பனையாளராக இருக்க விரும்பினால் தங்கள் நிறுவனம் பற்றிய எல்லா விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைக்க கோருகின்றோம். அல்லது தாங்கள் நேரில் வந்தால் இது பற்றி பேசி முடிவு செய்யலாம் என்பதை கூறிக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள. மே 1987. சென்னை அண்ணா நகரிலுள்ள தேவி அழகு நிலையத்தின் மேலாளர், மதுரை அருள் நகர் மாதர் சங்க செயலருக்கு எழுதிய கடிதம். அன்புடையர், தங்கள் கடிதம் கிடைக்கப் பெற்றோம். மதுரையில் எங்கள் நிலையத்தின் கிளை திறக்கப்பட இருப்பது குறித்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு ஆர்வத்துடன் தாங்கள் கடிதம் எழுதியமைக்கு நன்றி. தங்கள்
கடிதத்தில் கேட்டுள்ள விவரங்களை அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்களின் உடல் அமைப்பை புலவர்கள் கொடிக்கு ஒப்பிடுகிறார்கள். அத்தகைய கொடி போன்ற உடல் அமைப்பு சிலருக்கு பிறவிலேயே அமைந்து விடுகிறது. ஆனால் பலருக்கு அவ்வாறு அமைவது இல்லை. அவர்களும் சில பயிற்சிகளின் மூலம் பொலிவான தோற்றத்தை பெற முடியும். ஆனால் இன்றைய பரபரப்பான உலகில் பெண்களுக்கு அத்தகைய பயிற்சிகளை செய்ய நேரம் கிடைப்பதில்லை. எனவே எளிய முறையில் சீரான உடல் அமைப்பை எல்லா வயதினரும் பெற எங்கள் நிலையம் முனைகிறது. எங்கள் எளிதான முறைகள் விஞ்ஞான பூர்வமானவை. இந்த முறைகள் மேல்நாடுகளில் வெற்றிகரமான விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளதால் உடல் நலத்திற்கு ஊறு விளைவிப்பதில்லை. நீராவி குளியல் வசதி, சிகை அலங்கார நிலையம் மற்றும் ஒப்பனை செய்யும் பணியும் உண்டு. தங்கள் நம்பிக்கையுள்ள நவம்பர் 1987 சென்னை குமரன் நிறுவனத்தின் செயலாளர், தாம்பரம் அண்ணா சாலை, திரு கோபால் அவர்களுக்கு எழுதிய 5/1/86 தேதியிட்ட கடிதம். அன்புடையர் தங்களின் 2/1/86 தேதியிட்ட கடிதம் கிடைத்தது. எங்கள் நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகளையே விற்பனை செய்து வருகிறது. இதுவரை நாங்கள் 15 இடங்களில் வீட்டு மனைகளை அறிமுகம் செய்து இருக்கிறோம். நாங்கள் அறிமுகம் செய்த அனைத்து மனைகளும் உடனடியாக விற்பனையாகிவிட்டது. உடன் மனைகளை வாங்கிய அனைவரும் வீடு கட்டி குடியேறி விட்டார்கள். வீட்டு மனைகளை வாங்கியவர்கள் வீடு கட்ட முற்படும் போது கட்டட அனுமதிக்காக மாநகராட்சியை அணுகினால் தொல்லை கொடுக்காமல் அதிகாரிகள் உடனடியாக அனுமதி வழங்குவார்களா என்று கேட்டிருந்தீர்கள். முதலாவதாக எங்கள் நிறுவனம் குறுகிய காலத்தில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஓர் அமைப்பு. இரண்டாவதாக நாங்கள் முறைப்படி அனைத்து விதிகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றி வீட்டு மனைகளை வாங்கி விற்பனை செய்து வருவதால் இதுவரை எந்த தொல்லையும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டதில்லை. ஆதலால் தங்களுக்கும் எந்தவிதமான சிரமமும் ஏற்படாது என்பதை உறுதி கூறுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள மே 1988 தஞ்சாவூர் அருளானந்த நகரில் உள்ள ராஜராஜன் கலைமன்ற தலைவர் திரு மணிமாறன் தர்மபுரி நகராட்சி ஆணையருக்கு எழுதிய கடிதம். ஐயா, தங்கள் நகராட்சியின் சார்பில் செப்டம்பர் மாதம் ஒரு பொருட்காட்சி நடத்த இருப்பதாகவும் அது தொடர்ந்து 1 மாத காலம் நீடிக்கும் என்றும் அறிந்து கொண்டோம். பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள கலையரங்கில் ஒவ்வொரு நாளும் நாடகம், நாட்டியம், இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருப்பதால் எங்கள் கலை மன்றத்தின் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளாக ராஜராஜன் கலைமன்றம் என்ற பெயரில் ஒரு நாடக குழுவை நடத்தி வருகிறோம். தேசபக்தியூட்டும் கப்பலோட்டிய தமிழன், பண்டைக்கால சிறப்பை வெளிப்படுத்தும் ராஜராஜ சோழன் போன்ற நாடகங்களுடன் அரசு நலத்திட்டங்களான குடும்ப கட்டுப்பாடு, சிறு சேமிப்பு, பிரச்சார நாடகங்களும் நடத்தி வருகிறோம். நகர மக்களின்
நலன் கருதி நடைபெறும் இப்பொருட்காட்சியில் 1 அல்லது 2 நாட்கள் எங்கள் நாடகங்களை நடத்துவதற்கு அனுமதி அளித்தால் மிக்க நன்றி உடையவர்களாக இருப்போம். இது பற்றி தங்களது முடிவினை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.